சாஸ்திரார்த்தம். அதனால் இதை புரிய வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவளுடையதான துணிகள்லாம் எடுத்துண்டு அவன் என்ன பண்ணினான், அங்கே இருக்கக்கூடிய ஒரு குருந்த மரத்தில் ஏறி அமர்ந்துட்டான். அவள் எப்படி தான் வரான்னு பார்ப்போம் வெளியிலேருந்து. அவள் அங்கேருந்து பார்க்குறா, அடையே நம்ம வச்ச வஸ்திரங்கள்லாம் துணியெல்லாம் காணுமே அப்படின்னா உடனே ஒருத்தர் சொல்கிறா, கோபாலன் தான் கொண்டு போயிருப்பான், அவன் தான் கண்ணன் தான் இந்த காரியம் பண்ணுறது, எங்கே இருக்கான்னு பார்க்குறா. அங்கே ஒரு ஆச்சரியமான ஒரு மரம் இருக்குது. அந்த குருந்த மரத்தில் ஏறி உட்கார்ந்துருக்கான், வஸ்திரத்தை வச்சுட்டு, எனக்கு வஸ்திரத்தை கொடு, வஸ்திரத்தை கொடுங்கோ, என் வஸ்திரத்தை கொடு, நாங்கள் எழுந்து வரணும் அப்படின்னு, ஜலத்தை விட்டு எழுந்து வரணும்னு கோபிகைகள்லாம் கேட்குறாளாம். உடனே அது கிருஷ்ண பரமாத்மா அவர் இவா பண்ண காரியத்துக்கு சமாதானம், இவா பண்ண காரியத்துக்கு பிராயச்சித்தமாக அவன் சொல்கிறான், நான் வஸ்திரத்தை கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், அஞ்சலி பண்ணுங்கோ, அஞ்சலி பண்ணிட்டாக்க நான் கொடுத்துட்றேன். கரகமலையோகோ அஞ்சலியும் யாச்சமானஹா, என்ன அஞ்சலி பண்ணுங்கோ கொடுத்துட்றேன், என்ன அஞ்சலி பண்ணுங்கோ கொடுத்துட்றேன். அஞ்சலியை யாச்சிக்கிறாம்பர் அடியன் குருநாதர். அஞ்சலி பண்ணுங்கோன்னா ஆண்டாள் சொன்னால், இதே இதே நிகழ்ச்சியை ஆண்டாள் அனுபவிக்கிறா. கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்தே நீராடுவான் போந்தோ, ஆழியன் செல்வன் எழுந்தான் அரவணை மேல் பள்ளி கொண்டாய், ஏழமையாற்றவும் பட்டோம் இனி என்றும் பொய்கைக்கு வாரோம், தோழியும் நானும் தொழுதோம் துகிலை பணித்தருளாயே, குறுந்திடை கூரை பணியாய். ஆண்டாள் சொன்னா, கோழி அழைப்பதன் முன், கோழி கொக்கரக்கோன்னு கூவுறது இல்லையா, அதுக்கு முன்னாடி எழுந்துட்டுருணுமா, உஷக்காலத்தில் எழுந்து எல்லாரும் ஸ்நானம் பண்ணணுமா. அதனால் அப்படிலாம் நாங்கள் அனுபவமாக நாங்கள் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது கோழியும் அனுபவம் தானே ஆண்டாளுக்கு. அதனால் கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவான் போந்தோம் அப்படின்னா, ஆண்டாள் யமுனா நதியை என்னென்னா, திருமுக்குளம்னு ஒரு புஷ்கரணி இருக்குது சிவில்லிபுத்தூரில், அந்த திருமுக்குளத்தையே யமுனா நதியாக பாவிச்சுட்டாளாம், அந்த கிருஷ்ணனையே வடபெருங்கோயிலுடைய ஆணாக பாவிச்சுட்டாளாம். அதனால் அப்படி இந்த கோயிலை எப்படி பாவிச்சுட்டா, நந்தகோபருடைய திருமாளிகையாக நினச்சுட்டாளாம். தன்னொத்த தோழிகளை என்ன நினச்சிருந்தா அப்படின்னா, கோபிகைகளாக பாவிச்சுட்டாளாம். தன்னை எப்படி பாவிச்சிருந்தா, அவளுடையதான கிருஷ்ணனுடைய கதாநாயகியாக நினச்சுட்டாளாம். அதனால் இப்படி ஸ்நானம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அந்த வஸ்திரத்தை கேட்கறதுக்காக கேட்குற பாவத்தில், கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவான் போந்தோ, ஆழியன் செல்வன் எழுந்தான் அரவணை மேல் பள்ளி கொண்டாய், ஏழ்மையாற்றவும் பட்டோம். அதனால் நான் கண்ணா நீ சொன்ன பிராயச்சித்தத்தை பண்ணுறேன், நீ அஞ்சலி கேட்குற. எங்கள் ஒரு கையால் தன்னுடைய உடம்பை மறைச்சிருந்தாலாம் ஒரு தோழி, ஒரு கையை மாத்திரம் இப்படி காண்பிச்சாலாம். மற்றொரு தோழி கிட்டக்க சேர்ந்துட்டாலாம், அவள் ஒரு கையாக தன்னுடைய உடம்பை மறைச்சிருந்தாலாம், இடது கை இப்படி காமிச்சாலாம். வலது கை இடது கை ரெண்டு சேர்ந்து கொடுத்தோன்னா அஞ்சலி இல்லையா. அதனால நீங்கள் அந்த பாவத்தில் ஆண்டாள் சொல்கிறா, தோழியும் நானும் தொழுதோம். இப்போ நான் தொழுதாச்சு, நீ அஞ்சலி தானே கேட்ட, அதனால் நாங்கள் தொழுதாச்சு. அதனால் கூரை குறிந்திடை கூரை பணியாய், கூரைனா வஸ்திரம், அதனால் நீ தயவு செய்து எங்களுடைய வஸ்திரத்தை கொடுக்க வேணும் அப்படின்னு. உடனே கிருஷ்ண பரமாத்மா தர முடியாதுன்னுட்டான் கண்ணன். என்னன்னா, நானே சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கேன், ஒரு கையால் யாராவது நமஸ்கரித்தா அந்த கையை வெட்டிடணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு கையால் அஞ்சலி பண்ணக்கூடாது, ரெண்டு கையால் தான் பண்ணணும். அதனால் நீங்கள் உடம்பை பார்த்து வெட்கத்தை பார்த்துட்டு நீ அஞ்சலி சரியாக பண்ணலன்னா நான் இந்த வஸ்திரத்தை கொடுக்க மாட்டேன், வெட்கத்தை விட்டுட்டு அஞ்சலி பண்ணுங்கோ அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்ல, அதுக்கப்புறமா அஞ்சலி பண்ணாலாம். அதான் சூக்ஷ்மார்த்தம் என்னன்னா, வஸ்திரம் இல்லாமல் ஸ்நானம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது பெருமாளுடைய கிருஷ்ண பரமாத்மாவுடைய திருவுள்ளம். அதனால தான் இன்னொரு சாஸ்திரம் என்னன்னா, விஸ்ரிஜ்ய லஜ்ஜாம் யோதீதே, அதாவது லஜ்ஜையை விட்டு பெருமாள் இடத்துல பக்தி பண்ணணும். பக்தி பண்ணிவிட்டாக்க என்னன்னா, பெருமாள் எது கேட்டாலும் கொடுத்துடுவானா, கொடுக்கக்கூடிய எம்பெருமான். காஞ்சிபுரத்தில் சுவாமி தேசிகன் ஒரு சரித்திரம் சொல்கிறார். எவ்வளவோ பாவம் உண்டு, நமக்கு இனிமேல் நரகந்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒருவன் யதோக்தகாரிங்கிற ஒரு பெருமாள் சன்னிதானத்தை பார்த்த உடனே அந்த சன்னிதானத்துக்குள்ளே போய் இருக்கக்கூடிய பெருமாளை அஞ்சலி பண்ணிவிட்டு வெளில வந்தானான்.
அவன் வந்து அனவரதமும் பாபம் பண்ணுறவன் அவனுக்கே தெரியுமா, நமக்கு நிறைய நான் பாபம் பண்ணியிருக்கேன், எனக்கு நிச்சயம் நரகம் தான் கிடைக்க போகிறது அப்படின்னு நிச்சிந்தையா சஞ்சலமில்லை